சக்தி வந்து கண்ணை வந்து திறந்து விடுறாரு. அப்போ பொன்னி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து யாருமே இல்லை. என்ன சக்தி யாருமே இல்லை அப்படின்னோடனே, யாருமே கிடையாது நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ பாடுவேல்ல அப்படின்னோடனே, கண்டிப்பாக பாடுற சக்தியும் வந்து சூப்பரான பாட்டு ஒன்று பாடுறாங்க. அத பார்த்து சக்தி வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து "சக்தி நான் பாடிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொன்னி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க சக்திய. சக்தியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. "உன்னால முடியும் பொன்னி. அதனால தான் நான் வந்து பாட சொன்னேன். இப்போ உனக்கு எப்படி இருக்கு?" அப்படின்னோனே, எனக்கு வந்து பெட்டரா இருக்கு சக்தி. ஃபர்ஸ்ட்டோட இப்போ எவ்வளோ பரவால்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து பாடும்போது ரொம்ப பயந்தேன். ஆனா இப்போ ஸ்டேஜில் நின்னு நான் பாடுறேன். ஆனா என்ன மக்களை பார்த்து என்னால பாட முடியுமான்னு தெரியல. அதுவும் முடியும். இவ்வளோ முடிஞ்ச உன்னால அது முடியாதா? ஒரு வேளை உனக்கு மக்களை பார்த்தா பயமா இருக்கா? கண்ண மூடிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி சக்தி அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்போ உனக்கு ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. ஓகேவா? அப்படின்னோன்னே, உண்மையிலே எனக்கு கிடையாதா? உண்மையிலே கிடையாது. இனிமேட்டு நீ எங்கே வேணாலும் பாட முடியும். ஆனா என்ன மக்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டீன்னா கண்ண மூடிக்கோ. அப்போ ஈஸியா பாடிடலாம் அப்படின்னோன்னே, சரி சக்தி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா வராங்க. ரொம்ப சூப்பரா பாடுனம்மா. நீ பாடின பாட்டு எங்களுக்கும் கேட்டுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க. தேங்க்ஸுங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இவங்க 2 பேரும் சந்தோஷமா வர்றத பிரீத்தி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு செமையா டென்ஷனா எங்கே போயிட்டு வராங்க இவங்க 2 பேரும்? இவ்வளோ சந்தோஷமா போயிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து என்னாச்சு கல்யாணம் நல்லா நடந்தா? எல்லாம் நல்லா நடந்தது. சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. அதை கேட்டு வந்து பொண்ணு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. சரிடா இது மாதிரி எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போ. அப்பதான் வந்து பொண்ணு பாரு முகத்துல எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிட்டு, அதனால அப்பப்போ வெளியே கூட்டிட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னோடனே, மாமா அது வந்து அப்படின்னோடனே பொண்ணு வந்து இப்போ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டுறாங்க. சக்தி உடனே வந்து பொண்ணையும் சொல்லாமல் சரி ஓகே அப்படின்றாங்க. ஏன் சக்தி எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல, இப்போ எதுவும் சொல்ல வேணாம். எப்படியோ அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீ எல்லாம் முன்னாடி பாடி காட்டு. அப்போ வந்து அவங்களே தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு. நிஜமா சக்தி என்னால் பாட முடியுமா? கண்டிப்பாக பாட முடியும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து பவானி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பாட முடியாமல் போயிடுது நம்ம வந்து ஜெயாக்கு. அதனால பொன்னியை வந்து பாட வைக்கலாம்னு சொல்லிட்டு சக்தி வந்து முயற்சி பண்ணி பாடவும் வச்சிடறாரு. பொன்னியும் வந்து எந்த வந்து ஸ்டேஜ் ஃபியரும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே அழகாக பாடிடுறாங்க. எல்லாருமே வந்து அவங்கள பாராட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே பாராட்ட அதுக்கு ஜெயா வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே ஓடி வந்து பொன்னி வந்து என்ன பண்ணுறாங்க, சக்திக்கு வந்து கண்கலங்க நன்றி சொல்கிறாங்க. நீ உன்னால தான் சக்தி இவ்வளவும் என்னால் முடிஞ்சது. உண்மையிலே வந்து நீங்கள் இல்லைன்னா என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. எனக்கு இவ்வளோ என்கரேஜ் கொடுத்துருக்கீங்க. இப்போ பாருங்கள் ஸ்டேஜ் ஃபீல் இல்லாமல் நான் பாடுறேன். எல்லாருமே என்னை பாராட்டுறாங்க. என்னை வந்து ஒரு பாடகியாக வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. சரி பொன்னி கவலைப்படாத. இதுக்கப்புறம் பாரு உன்னை எப்படி நான் பெரிய அளவுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல மியூசிக்ஸ் எல்லாமே நான் சொல்லித் தருவேன். அதே டைமில் உனக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேங்க்யூ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜெயாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. உடனே வந்து சக்தியோட அப்பா வந்து பரவாயில்லம்மா சூப்பராக பாடிட்ட சக்தி, நீ ஜெயிச்சிட்ட சக்தி, எப்படி வந்து பொன்னியை பாட வச்சிட்டியே அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா சாதாரண விஷயந்தான், அதுக்கு எதுக்கு என்னை பாராட்டுறீங்க அப்படின்னோடனே, பொன்னி பற்றி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷம் தான் வேணும். கடைசி வரைக்கும் பொன்னியை நீ நல்லா பார்த்துப்பேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதையெல்லாம் வந்து பிரீத்தி பார்த்துடுறாங்க. பிரீத்தி முன்னாடியே வந்து பொன்னியை பற்றி புகழ்ந்து பேசுகிறதும் பொன்னியை வந்து சக்தி வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து பிரீத்தி பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இதை இப்படியே விடவே கூடாது. பொன்னியையும் வந்து சக்தியை பிரிக்கணும். அதுக்கு எதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன செய்யா இப்போ என்ன சொல்கிற, பொன்னி பாடிட்டா பற்றியா? ஏதோ ஒரு பாடு பாடிட்டானா அவள் பெரிய ஆளா? ஏன் செய்யா இப்படி இருக்க? எப்போ பார்த்தாலும் பொன்னியை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்க. அவளை ஒரு நாளாவது பாராட்டி இருக்கியா? இப்போ ஓவராக பண்ணுறீங்க, நீ தான் ஜெயா ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாரு நம்ம வந்து சக்தியோட அப்பா. இதோட